ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் ஸ்டடி தமிழா. செம்ம சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஏஐஐ அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து இப்போது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 300 வேக்கன்சி. என்ன ப்ரோ இது ரோல் அப்படின்னா, இது ஒரு அரசு நிறுவனம். ஏர்போர்ட்ஸ் இருக்குல்ல, அங்கே ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் டவர் இருக்கும். ஸோ அந்த டவரில் ஏரோப்ளைன்ஸ்க்கு சிக்னல்ஸ் கொடுக்கறது. ஸோ இது மாதிரியான ஒர்க்கு நண்பா. இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எப்பயாவது தான் வரும். தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம், ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஒரு குட்டி சூப்பர் இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. தலைவர் டாட்டாவோட டிசிஎஸ் உட்பட விப்ரோ, காக்னிசன்ட் போன்ற பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்லாம் இப்போ ஆட்கள் எடுக்க போறாங்க. சரி, நம்மள எடுத்துப்பாங்களா? நிச்சயமா. அவங்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் ஆனா எடுத்துப்பாங்க. அதுக்கு என்ன பண்றது? டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் லிங்க் தரேன். அதை டச் பண்ணி ஜஸ்ட் இந்த ஃப்ரீ கெரியர் செஷனுக்கு மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அவங்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவையான கரண்ட் ட்ரெண்டிங் டெக்னாலஜிஸ் லைக் ஜாவா, யூஏ/யூஎக்ஸ், ஃபுல் ஸ்டாக், ஏஐ, டேட்டா சயின்ஸ், டெவாப்ஸ்னு எல்லாத்தையுமே முற்றிலும் தமிழ்ல சொல்லி தராங்க. எனி டிகிரி முடிச்சும் இன்னும் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கலையா? எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அதுவும் ஆன்லைன் மோடா இருக்கிறதுனால ஜஸ்ட் உங்க கையில ஒரு ஸ்மார்ட் போன் மட்டும் இருந்தாலே போதும், சூப்பரா கத்துக்கலாம். இவங்கள்ட்ட இதுக்கு முன்னாடி படிச்ச பசங்க பிளிப்கார்ட், பேபால், ஃப்ரெஷ் ஒர்க் போன்ற கம்பெனிஸ்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இவங்களே கிட்டத்தட்ட 200+ கம்பெனிஸோட ஹைரிங் பார்ட்னராகவும் இருக்காங்க. ரொம்பலாம் யோசிக்காதீங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் லிங்க் தரேன். ஜஸ்ட் இந்த ஃப்ரீ கெரியர் செஷன் ஃபார்மை மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. நீங்களும் எந்த டவுட்டா இருந்தாலும் கேட்டுக்கலாம். நோட்டிஃபிகேஷன் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது ஏஐஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு மினி ரத்ர மத்திய அரசு வேலை வாய்ப்பு தான். டெம்பரரியோ கான்ட்ராக்டோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மத்திய அரசு வேலை வாய்ப்பு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கேட்குறாங்க, அதாவது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் டிவிஷனில். ஓகே, இந்த வேலைனா என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது பாருங்கள், இந்தியன் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ், ஒரு மத்திய அரசு நிறுவனம். இங்கேருந்து இப்போ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 309 வேக்கன்சிக்கான ஏடிசி, அதாவது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலரை ஃபில் பண்ணுறாங்க. ஓகே, இருக்கக்கூடிய 309 வேக்கன்சியை பொது பிரிவினருக்கு 125, இடபிள்யூஎஸ்க்கு 30, பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா நீங்கள் ஓபிசியில் வருவீங்க. ஏன்னா இது மத்திய அரசு வேலை வாய்ப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு 72, எஸ்சிக்கு 55, எஸ்டிக்கு 27. இதுதான் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி ஸ்பிளிட் அப். ஓகேவா, மொத்தமாக 309 வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, இதுக்கு என்ன ப்ரோ படிச்சிருக்கணும்? ரொம்ப ரொம்ப கவனமாக கவனிங்க. இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி, அதாவது பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும். ஆனால் உங்களோட பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸையும் மேக்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அப்படி இல்லைன்னா பிடெக், ஏதோ ஒரு இன்ஜினியரிங் டிசிப்ளின் எலிஜிபிள். பிடெக்கில் எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எலிஜிபிள். ஆனால் நீங்களும் உங்களோட பிடெக்கில் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ், ஃபிசிக்ஸையும் மேக்ஸையும் ஒரு சப்ஜெக்ட்ஸாக ஏதோ ஒரு கரிக்குலம், ஏதோ ஒரு செமஸ்டரில் நீங்கள் எடுத்து படிச்சிருந்துருக்கணும். அதே மாதிரி உங்களோட 10th இல்லை 12th இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் படிச்சிருந்துருக்கணும். இதுதான் இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஏஜ் லிமிட் பார்த்தலாமா? 27 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது இந்த தேதியின் படி. இந்த நோட்டிஃபிகேஷனோட க்ரூஷியல் டேட் என்ன அப்படின்னா இதுதான், 24/5/2025. இந்த டேட்டின் படி 27 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ். நீங்கள் எஸ்சி எஸ்டி வகுப்பில் வரீங்க அப்படின்னா 27+5 சேர்த்துக்கோங்க. எவ்வளோ? 32 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்மில் வரீங்கன்னா ஓபிசி, நீங்கள் 3 வருஷம் சேர்த்துக்கோங்க. அப்போது நீங்கள் 30 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, இந்த மாதிரி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், அந்த டவர், ஏடிசி டவர்னு சொல்லுவாங்க, அந்த டவரில் ஒர்க்குன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி ஏரோப்ளைன்ஸ்க்கு சிக்னல்ஸ் கொடுக்குறது, நீங்கள் லேண்ட் பண்ணுங்கள், நீங்கள் டேக் ஆஃப் ஆகுங்க, இந்த மாதிரி சிக்னல்ஸ் பாஸ் பண்ணுறது, இது போல் ஒர்க்குன்னு சொல்கிறீங்க. ஃபீமேல் அப்ளை பண்ணலாமா? தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுவும் அனைத்து ஃபீமேல்ஸ்க்கும் ஃபீஸே இல்லைன்னு வேற சொல்கிறாங்க. அதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, ஆன்லைன் அப்ளிகேஷன் பாருங்கள். 25/4 தான் ஓப்பன் ஆகுது. 24/5 வரையும் உங்களுக்கு டைம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவல் 1ல் எடுக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா சேலரி எவ்வளோ தெரியுமா? 13 lakhs per annum, அதாவது வருஷத்துக்கு 13 லட்சம். எல்லா பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து பேசிக் பே பார்த்தீங்கன்னா 40,000 தான். அது இல்லாமல் பேசிக் பேவோடு சேர்த்து டிஎன்எஸ் அலவன்ஸு, பெர்க்ஸு, ஹச்ஆர்ஏ ஹோம் ரெண்ட் அலவன்ஸு, அப்புறம் சிபிஎஃப், கிராஜுவிட்டி, இது மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா இது அந்த மாதிரியான ஒரு நிறுவனம். ஆரம்பமே எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 70,000 80,000 உங்களுக்கு கையில் கிடைக்கும். ஓகே,
கையில் இந்த சென்ஸ் உங்களுக்கு அந்த ஓவரால் சேலரி. ஓகே, ஸோ அதே மாதிரி பாருங்கள், இதற்கான கட் ஆஃப் டேட் 24/5/2025. நான் ஆல்ரெடி நான் அதை சொல்லியிருந்தேன். அதாவது இவங்க கேட்டுக்கிற ஏஜ் லிமிட்டாக இருக்கட்டும், இவங்க கேட்குற குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் இந்த தேதியின் படி நீங்கள் அவங்களுக்கு பூர்த்தி பண்ணணும். அதாவது அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷனை நீங்கள் இந்த தேதிக்குள்ளே நீங்கள் முடிச்சிருந்துருக்கணும். அவங்க கேட்குற ஏஜ் லிமிட் இந்த தேதியின் படி பொருந்தணும். இப்போது 27ன்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த தேதியின் படி உங்களுக்கு என்ன வயசு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறாங்கன்னா அதில் உங்களுக்கு வயது மேட்ச் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் உங்களை வந்து இவங்க எடுத்துப்பாங்க. அதே மாதிரி இந்த வருஷத்துக்கான ஓபிசி சர்டிஃபிகேட், பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் எடுக்கணும். அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் இந்த வருஷத்துக்கான சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸ்பயர்டு ஆனதாக இருக்கக்கூடாது. அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயர் 2025 to 26 எடுத்த சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஓபிசி இல்லைன்னா இப்போவே நீங்கள் எடுத்துருங்க. ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன ப்ரோ அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வைக்கிறாங்க. அதாவது ஒரு எக்ஸாம் வந்து ஒன்று வைக்கிறாங்க. அது வந்து ஆன்லைன் மோட் தான், பட் சென்டர் போய் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சிலபஸ், என்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ இந்த எக்ஸாமோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன், வாய்ஸ் டெஸ்ட், அதுக்கப்புறம் சில சைக்காலஜிக்கல் டெஸ்ட், இது எல்லாமே வந்து இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் ஏஏஐ ஏடிசி ஷார்ட் லிஸ்டிங் ப்ரொசீஜர் டைப் ஆஃப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி போடுங்க. தமிழ்லே நிறைய பேர் போட்டிருக்காங்க. வாய்ஸ் டெஸ்ட்னால் என்ன மாதிரிலாம் இருக்கும் எல்லாமே அதில் வந்து டீட்டெயில்டாக இருக்குது. ஓகே, ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறவங்கள தான் ஃபர்தர் ரவுண்ட்ஸ்க்கு இவங்க வந்து கால்ஃபர் பண்ணுவாங்களாம். இது பொதுவாகவே உள்ளது தான். ஓகே, அடுத்து பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ வெரிஃபை பண்ணவும் தயாராக இருந்துக்கோங்க. ஸோ நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கீங்க எல்லாத்தையுமே இவங்களோட ஏஐ வெப்சைட்டில் இவங்க வந்து டிக்ளேர் பண்ணுவாங்களாம். ஸோ நீங்கள் டேரெக்டாக www.ai.aero இந்த வெப்சைட் போய்ட்டு கேரியர்ஸில் அப்ளை பண்ணலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் அதில் போய்ட்டு செக் பண்ணுங்கள். போர்ட்டல் ஓப்பன் ஆகட்டும். இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்ளை பண்ணுறப்போ ரீசெண்டாக இப்போ 3 மாதத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள். ரொம்ப பழைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி விட்டுறாதீங்க. நோட்டிஃபிகேஷனில் ஃபோட்டோ என்ன சைஸ், சிக்னேச்சர் என்ன சைஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து ரொம்பங்க ஃபீஸ் வந்து 1000 ரூபாங்க. ஓகேவா? அதுவும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி ஆல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் இல்லை. அதாவது பெண்கள் நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓசியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓபிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஃபீஸ் அப்படிங்கிறது இல்லை. அப்போ யாருக்கு தான் ப்ரோ ஃபீஸ் அப்படின்னா, பொது பிரிவை சேர்ந்த ஆண்கள், இடபிள்யூஎஸ்ஐ சேர்ந்த ஆண்கள், ஓபிசியை சேர்ந்த ஆண்கள், உங்களுக்கு தான் ஃபீஸு. பெண்களுக்கு ஃபீஸ் இல்லை. எஸ்சிஎஸ்டியில் மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே ஃபீஸ் இல்லை. ஓகே, அது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுவும் ஜிஎஸ்டியோட சேர்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்குது, நம்ம தமிழகத்துலேயுமே இருக்குது. கொஷின் பேப்பர் இங்கிலீஷ், ஹிந்தியில் தான் இருக்கும், தமிழெல்லாம் இருக்காது. நீங்கள் இங்கிலீஷில் தான் சூஸ் பண்ணி எழுதணும். www.aai.aero இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. போதுமான தகவல் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்து இந்த எக்ஸாம் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருவோம். டிஸ்கிரிப்ஷனில் கெரியர் பேஜ் லிங்கையுமே தரேன். ஓகே, ஸோ இதுதான் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கான அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். 309 வேக்கன்சி அந்த ஏடிசி கண்ட்ரோலர். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு பாருங்கள், இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க், இந்த சிலபஸ்ஸு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த அப்டேட் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு சிலபஸ்ஸு எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துக்கலாம். இன்னும் போர்ட்டலுமே ஓப்பன் ஆகலைல்ல, போர்ட்டல் ஓப்பன் ஆனதுக்கப்புறமும் ஸோ உங்களுக்கு வந்து அதில் அந்த அப்ளை லிங்க் வந்து உங்களுக்கு அதில் ஆக்டிவேட் ஆகிரும். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன படிக்கணும், அதாவது என்ன சிலபஸ்ஸு, என்ன மார்க்கு, நல்ல ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியான ஒரு பெஸ்ட்டு இன்ஸ்டியூட் ரெக்கமெண்ட் பண்ணவா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கெத்தான வேலை. இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வேலை தொடர்பாக நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள். ஓகே, இது இந்த மாதிரி இருக்குது, இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, இந்த வேலை நமக்கு கிடச்சே ஆகணும், அப்போ நம்ம உட்காந்து படித்தே ஆகணும், எங்கே படிக்கலாம், எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கலாம், யார் ரிசல்ட் கொடுத்துருக்கா, அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணால் கண்டிப்பாக நீங்களே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு போயிடுவீங்க. அதுதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் நிச்சயமாக போஸ்ட் பண்ணுறேன். எந்த டவுட்ஸாக கமெண்ட்ஸ்லையும் இன்ஸ்டாலையும் கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.